അലിഫിന്റെ പൊരുളായ നാഥനല്ലാഹു ഞങ്ങൾക്ക് തുണയാകണേ. അല്ലാഹു ഞങ്ങളെ കാത്തിടണേ. യാ റഹീമല്ലാഹ് യാ റസാഖല്ലാഹ് യാ റഫീഖല്ലാഹ് യാ റഊഫല്ലാഹ് കാരുണ്യക്കടലായ നാഥനല്ലാഹു ഞങ്ങൾക്ക് കനിഞ്ഞിടണേ. നിൻ കാരുണ്യം മഴയായി ചൊരിഞ്ഞിടണേ. യാ റഹീമല്ലാഹ് യാ റസാഖല്ലാഹ് യാ റഫീഖല്ലാഹ് യാ റഊഫല്ലാഹ് അലിഫിന്റെ പൊരുളായ നാഥനല്ലാഹു ഞങ്ങൾക്ക് തുണയാകണേ. അല്ലാഹു ഞങ്ങളെ കാത്തിടണേ. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. أما بعد. உலகெங்கும் வாழும் கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் உரிய தமிழ் பேசுகின்ற முஸ்லிம்களே, தமிழகத்தில் சமீப காலமாக தன்னுடைய தவறான கருத்துக்கள், பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் தட்டி எழுப்புகின்ற சொற்பொழிவுகள் மூலமாக அவப்பெயரை பெற்று தமிழகத்தில் பிரபலமாகி வருகின்ற ஒரு பேச்சாளர் சென்னை மக்கா மஸ்ஜிதின் இமாமாக இருக்கின்ற ஷம்சுத்தீன் காசிமி. சமீபத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திட்டுவளை என்ற ஊரில் நடந்த மார்க்க பொதுக்கூட்டத்தில் 2 மணி நேரம் அவர் சொற்பொழிவாற்றினார். அந்த பேச்சு இஸ்லாம் மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் தவறாக அறிமுகப்படுத்துகின்ற, மக்களை இஸ்லாத்தின் உயர்ந்த உன்னதமான சத்தியமான கொள்கைகளில் இருந்து திசை திருப்புகின்ற ஒரு தவறான பேச்சாக இருந்தது. ஏராளமான தவறுகள் அந்த பேச்சில் நிறைந்து காணப்பட்டது. அந்த பேச்சில் என்னவெல்லாம் மார்க்கத்திற்கு முரணான கருத்துக்கள் இருந்தன, முஸ்லிம்கள் எந்தெந்த கருத்துக்களை அவருடைய பேச்சுகளில் இருந்து நம்பக்கூடாது என்பதை சமுதாயத்திற்கு உணர்த்த வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தின் அடிப்படையில் உங்களுக்கு முன்னால் நாம் பேச நிற்கிறோம். ஆரம்பமாக இஸ்லாமிய பிரச்சாரம், இஸ்லாமிய மார்க்க சொற்பொழிவு என்று வந்தாலே ஒரு தகுதி வேண்டும். மார்க்க பிரச்சாரத்திற்கான தகுதி என்ன? அடிப்படை தகுதி என்று பார்க்கும்போது குர்ஆனை சரியாக ஓத தெரிந்திருக்க வேண்டும். மக்களுக்கு மார்க்க கல்வியை சொல்லிக் கொடுக்கும் போது மக்தப் மதரசாக்களில் ஆரம்பமாக வைக்கப்படுகின்ற பாடமே குர்ஆனை கற்பிப்பதுதான். ஆனால் அந்த குர்ஆனை, அந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தின் அடிப்படையான தகுதியாக இருக்கின்ற குர்ஆனை இந்த ஷம்சுத்தீன் காசிமிக்கு சரியாக ஓத தெரியவில்லை. குர்ஆனை சரியாக ஓத தெரியாத மக்கள் உலகத்தில் ஏராளம் உண்டு. அதுவல்ல பிரச்சனை, இவர் சரியாக ஓத தெரியாது என்பதற்கு மேலாக தவறாக ஓதக்கூடியவராக இருக்கிறார். குர்ஆனை தவறாக ஓதக்கூடிய ஏராளம் மக்கள் உலகத்தில் உண்டு. அதுவல்ல பிரச்சனை, அதற்கு மேலாக அந்த தவறான வார்த்தைகளை, அந்த தவறான வசனங்களை மக்களுக்கு முன்னால் பகிரங்கமாக மேடை போட்டு சொற்பொழிவாற்றுகிறார். இப்படித்தான் அல்லாஹு சொல்கிறான், இப்படி அல்லாஹு சொல்கிறான் என்று சொல்லி குர்ஆன் வசனங்களை தவறாக ஓதி காட்டுகிறார். இவரை எப்படி இஸ்லாமிய மார்க்கத்தின் ஒரு பிரச்சாரகராக நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும்? இவருடைய கருத்துக்களை எப்படி இஸ்லாத்தின் சத்தியமான கருத்துக்களாக நமக்கு அங்கீகரிக்க முடியும்? எப்படி இவரை ஒரு பள்ளிவாசலின் இமாமாக நமக்கு அமர்த்தி கொள்ள முடியும்? தொழுகை என்று வந்தாலே குர்ஆனை சரியாக ஓத தெரிய வேண்டும். மார்க்க பிரச்சாரம் என்று வந்தாலே
குர்ஆனை சரியாக ஓதத் தெரிய வேண்டும். குர்ஆனை சரியாக ஓதத் தெரியாதவர், குர்ஆனை தவறாக ஓதக்கூடியவர், அதை மேடைகள் தோறும் முழங்கக்கூடியவர் எப்படி மார்க்க பிரச்சாரத்திற்கு தகுதி பெறுவார்? எப்படி ஒரு பள்ளிவாசலின் இமாமாக இருப்பார்? இந்த 2 மணி நேர சொற்பொழிவில் 10 குர்ஆன் வசனங்களை தப்பாக பகிரங்கமாக ஓதுகிறார். நீங்கள் அவருடைய ஒவ்வொரு அந்த தவறான வசனங்களையும் இங்கே கேட்கத்தான் போகிறீர்கள். 1வது வசனம் குர்ஆனிலே சூரத்து ஜுமரின் 3வது வசனமாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. என்ன அர்த்தம்? அந்த சிலைகள் எங்களை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்குவதற்காகத்தான் நாங்கள் அந்த சிலைகளை வணங்குகிறோம் என்று மக்கா காஃபிர்கள் சொல்வதாக வருகின்ற இந்த வசனம். மா நஅபுதுஹும் என்று இருக்கிறது குர்ஆனில். இவர் ஓதுகிறார் லா நஅபுதுஹு, லா நஅபுதுஹு இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். மா நஅபுதுஹும் என்று இருப்பதை லா நஅபுதுஹு என்று ஓதுகிறார். அர்த்தமே மாறிவிடுகிறது. அர்த்தம் என்னவாகிறது? அந்த சிலைகள் அல்லாஹ்வின் பக்கம் எங்களை நெருக்குவதற்காகத்தான் நாங்கள் அவனை வணங்குகின்றோம் என்று அர்த்தம். எவ்வளவு முரண்பட்ட பொருளாக மாறுகிறது பாருங்கள். 2வது வசனம் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சூரத் காஃபின் 16வது வசனத்திலே சொல்கிறான், وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْ حَبْلِ الْوَرِيدِ وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْ حَبْلِ الْوَرِيدِ என்று அல்லாஹு தஆலா சொல்லும்போது ஷம்சுத்தீன் காசிமியின் குர்ஆன் என்ன சொல்கிறது? நஹ்னு அக்ரபு லக்கும், இலைஹி என்று இருக்கின்ற இடத்தில் லக்கும் என்று அவர் ஓதுகிறார். நஹ்னு அக்ரபு லக்கும் மின் ஹப்லில் வரீத். நாம் அந்த அடிமையின் பக்கம் அவனுடைய பிடரி நரம்பை விடவும் நெருக்கமாக இருக்கிறோம் என்று அர்த்தம். இவர் ஓதுகின்றபடி நாம் உங்களுக்காக நெருக்கமாக இருக்கிறோம் என்று அர்த்தம். எவ்வளவு பெரிய முரண்பாடு! இவரா மார்க்க பிரச்சாரத்திற்காக தமிழகத்தில் மேடைகள் ஏறக்கூடியவர்? 3வதாக பாருங்கள், சூரத்து நம்லின் 62வது வசனம் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு. அல்லாஹு தஆலாவிடம் பிரார்த்தித்தால் நெருக்கடியானவனுக்கு பதிலளிப்பவன் யார்? அல்லாஹு தஆலாவிடம் பிரார்த்தித்தால் நெருக்கடியானவனுக்கு பதிலளிப்பவன் யார் என்று அல்லாஹு தஆலா கேட்கும்போது ஷம்சுத்தீன் காசிமி ஓதுகிறார், அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆனி. அந்த அடிமை என்னை அழைத்தால் நெருக்கடியானவனுக்கு பதிலளிப்பவன் யார் என்று கேட்கிறார் ஷம்சுத்தீன் காசிமி. அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆனி, அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆனி. மக்கா மஸ்ஜிதின் இமாம். சூரத் அஹ்ஸாபின் 33வது வசனம், வகர்ன ஃபீ புயூதிகுன்ன வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா. வகர்ன ஃபீ புயூதிகுன்ன வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா என்ற வசனத்தை அவர் ஓதுவதை பாருங்கள். வகர்ன ஃபீ புயூதிகுன்ன, வீடுகளிலே இருங்கள், வலா தஹ்லஅன கமா வலா தஹ்லஅன பில் கவுல், நளினமாக பேசாதீர்கள், நலஞ்சி குழஞ்சி பேசாதீங்க. வகர்ன ஃபீ புயூதிகுன்ன வலா தஹ்லஅன பில் கவுல். எங்கேயோ இருக்கின்றதான வார்த்தையை எங்கேயோ இணைத்து புதிய வசனத்தை உருவாக்குகின்ற ஒரு முட்டாள். இவரை நாம் மார்க்க அறிஞர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு அவமானம் பாருங்க. அடுத்தது பாருங்க, அந்த நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்தில் ஒரு சிறுவர் வந்து சூரத்துல் முல்க் தபாரக்கல்லதி அந்த சூராவை ஓதுறார். இவருடைய சொற்பொழிவில் இவர் பேசும்போது ஆரம்பத்தில் வந்தாங்க பாருங்க, அந்த பையன் அழகா ஓதி காட்டினார் சூரத்துல் முல்க் என்று சொல்லி அந்த சிறுவன் சரியாக ஓதியதை இவர் தப்பாக ஓதி காட்டுகிறார். குர்ஆனில் வருகிறது, சூரத்துல் முல்கில் வருகிறது, குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌஜுன் சஅலஹும் ஹஸனத்துஹா அலம் யஅதிகும் நதீர். அந்த நரகத்தில் ஒவ்வொரு கூட்டங்களும் போடப்படும் போது சஅலஹும் ஹஸனத்துஹா,
நரகத்தின் காவலாளிகள் கேட்பார்கள் என்று வருகிறது. சஅலஹும் ஹஸனத்துஹா என்று இருக்கக்கூடிய சஅலஹும் என்பதை மாற்றி கால ஹஸனத்துஹா அவருடைய விருப்பப்படி, சஅலனாலும் சொன்னான் கேட்டான், காலனாலும் சொன்னான்னு நினைச்சிட்டு குர்ஆனையே மாற்றி விடுகிறார். சஅலஹும் என்று இருக்கக்கூடியதான இடத்தில் காலா என்று ஓதி இருக்கிறார். சகோதரர்களே, முன்னால் ஒரு கிராத் ஓதி அந்த புள்ள அழகான ஆயத்தை ஓதிச்சு. அழகான அந்த ஆயத்தை ஓதி தபாரக்கல்லதுடைய ஆயத்தை ஒவ்வொரு கூட்டமும் அந்த நரகத்திலே போடப்படும் பொழுது கால ஹஸனத்துஹா அந்த நரக பாதுகாவலர் கேட்பார்கள். அந்த சிறுவர் மக்தப் மதரசாவில் ஓதக்கூடியதான பருவத்தை கொண்ட அந்த சிறுவர் சரியாக ஓதி இருக்கும் போது ஒரு பள்ளிவாசலின் இமாமாக இருக்கின்றவர், ஒரு மேடையேறி மார்க்க பிரச்சாரம் செய்கின்றேன் என்று பேசக்கூடியவர் தவறாக குர்ஆனை ஓதுகிறார். இதுல என்ன வேடிக்கைன்னு கேட்டா, அந்த வசனத்திலே வருகிறது, அலம் ஜெய்திக்கும் நதீர், உங்களுக்கு எச்சரிக்கையாளர் வரவில்லையா? யாரை பற்றி சொல்லப்பட்டது? எச்சரிக்கையாளர் யாரை பற்றி சொல்லப்பட்டது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி சொல்லப்பட்டது. இது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். என்ன சொல்லார்னா, எச்சரிப்பாளர்னா யாரு? இவர்தான், அவரா ஷம்சுத்தீன் காசிமியா. சென்னையிலிருந்து வந்தாரு, விஷயங்களை எல்லாம் சொன்னாரு, மக்கள் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு எச்சரிக்கையாளர் என்று குர்ஆனில் சொல்லப்பட்டதை தானாக இங்கே விளக்குகிறார். அவர் என்று சொல்கிறார். அன்பான சகோதரர்களே, குர்ஆனை தவறாக ஓதக்கூடியவரா இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை குர்ஆனை தவறாக ஓதக்கூடியதான இவர் மீது இவர் சுமத்தி இருப்பது எவ்வளவு பெரிய அநியாயம்! இதுல வேற என்னன்னா, நம்ம காசு வாங்குறதெல்லாம் கிடையாது அப்படின்னு பேசுறார். இவர் இந்த குர்ஆனை தவறாக ஓதுறதுக்கு காசு வேற கொடுக்கறாங்க. காசு வாங்காம இருக்கிறத பெருமையா பேசுறாரு. அப்புறம் பாருங்க, அந்த வசனத்தின் அடுத்த வசனத்தில் குர்ஆனில் வருகிறது, வகுல்னா மா நஸ்ஸலல்லாஹு மின் ஷை இன் அன்தும் இல்லா ஃபீ லலாலின் கபீர். நாம சொன்னோம், அப்படி ஒன்றும் அல்லாஹு தாலா இறக்கல அப்படின்னு நாம சொன்னோம். அல்லாஹு தாலா அவங்கள பார்த்து சொல்றான், இன் அன்தும் இல்லா ஃபீ லலாலின் கபீர், நிச்சயமாக நீங்கள் மிகப்பெரிய வழிகேட்டில் இருக்கிறீர்கள் அப்படின்னு இவங்களை பார்த்து அல்லாஹு தாலா சொல்றான். அந்த இன் அன்தும் இல்லா ஃபீ லலாலின் கபீர் இருக்கிறத இவர் என்ன ஓதுறாரு தெரியுமா? இன் ஹுவ இல்லா ஃபீ லலாலின் முபீன், அவன் நிச்சயமாக தெளிவான வழிகேட்டில் இருக்கிறான்னு சொல்றார். அந்த மலக்குமார் சொல்லுவாங்க, கால ஹஸனத்துஹா அலம் யஅதிக்கும் நதீர் காலு பலா ஃபகذبنا وقلنا ما نزل الله من شيء إن هو إلا في ضلال مبين. எப்படி இருக்கு? எங்க போகுது அர்த்தம்? நீங்கள் இந்த காஃபிர்களை பார்த்து அல்லாஹு தஆலா நீங்கள் பெரிய வழிகேட்டில் இருக்கிறீர்கள் என்று சொன்னதை மாற்றி அவன் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறான். அவன்னா யாரு? ஆராய்ச்சிக்கு போனா விபரீதமாக மாறும். அப்புறம் சூரத்து அன்ஆமின் 59வது வசனம், வமா தஸ்குத் மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, எந்த ஒரு இலையும் விழவில்லை, அல்லாஹு தஆலா அதை அறிந்து விட்டு அல்லாமல் இருக்குது. இவர் எப்படி ஓதுறாரு தெரியுமா? வமா 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 தஸ்குத் மின் வரகத்தின், ஒரு மரத்திலிருந்து இலை கீழே உதிர்வதாக இருந்தால் கூட இல்லா பி மஷ்யத்தில்லா, வமா தஸ்குத் மின் வரகத்தின் இல்லா